நாம் கண்டிப்பாக ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், அவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், அவருடைய இரக்கமும் கருணையும் என் மீதும் என்னுடைய குடும்பங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொன்னால் நான் மனம் மாற வேண்டும். சக்கேயுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். ஆண்டவர் அவரை கூப்பிட்டார், விரைவாய் கீழே இறங்கி வா, அவங்க வீட்டில் சாப்பிடணும்னு சொன்னார். போனார், மனம் மாறினார். சக்கேயு மனம் மாறினார். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை அழைத்தார், வந்தார். அவங்க வீட்லையும் ஆண்டவர் போனார். எல்லா பாவிகளிடத்திலுமே இரக்கம் காட்டிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தினார். அழைக்கும் பொழுதெல்லாம் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் மாறி இயேசுவின் உண்மையுள்ள சீடர்களாக வாழ்ந்தார்கள். ஆகவே நான் எதை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தால் எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இன்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பு நாளில் சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கடினமாகவே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறார். பல முறை நமக்கு எச்சரிக்கிறார். பல துன்பங்கள் வழியாக, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் வழியாக கடவுள் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருப்பார். அந்த எச்சரிப்பை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய இரக்கமும் கருணையும் என்னாலும் நம்முடைய இருக்கும்.